தி மெயின் விட்னஸ் இன் திஸ் கேஸ். எப்படி சாகிறான் இதை நான் கேட்க மாட்டோமா? நீ அங்கே கட்டு, அவரு நாங்கள் இந்த கட்டு, அவருக்கு எந்த கட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு 4-5 பேர் நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்கிறீங்கன்னா, யார் சார் எவனோ வந்து எம்எல்ஏங்கிறான். நான் ஏன் பேசலைன்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. நான் பேசணுன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? என்ன ஆகும் நான் எல்லாருக்கும் வாந்தி பேதி வந்துடுமா? அவன் வலது காமிச்சு கடையை காட்டியே பேசுறது இல்லை. சட்டசபையில் எல்லார் மேலேயும் இடது கையை காட்டி பேசுகிறான். அது எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம். நான் அவனை பார்த்து கேட்குறேன், அந்த கையில் இடம் நீ சோறு துன்ற, அந்த கையில் நீ எழுதுற, இந்த கையில் தான் எழுதுற. சபாநாயகரால் தாங்க முடியல. ஒருத்தர் சொல்கிறார், முதலமைச்சர் வருகிற போது உதயநிதி எந்திரிச்சார். ஏன்டா எந்திரிச்சு நிற்கணும்? பண்டிதர் நேரு வந்த போதே பார்லிமெண்ட்டில் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. நீனா மோடி வரே பெரிய மோடியா? நீ மரியாதை தானாக வரணுண்டா. கேட்டு வாங்கிறதுக்கு பேர் மரியாதை கிடையாது. போலீஸ்காரங்க யாரும் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறதே கேட்டார். போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு 4-5 பேர் நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்கிறீங்கன்னா, யார் சார் எவனோ வந்து எம்எல்ஏங்கிறான். ஊர் பேர் தெரியல. நேராக ஸ்டேஷனில் வந்து மேஜை மேலேயே கை வச்சு பேசுகிறான். இதாக கை வச்சாலும் பயமாக இருக்குது. எதையும் செய்வதற்கு இல்லை. அந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் எல்லா இடத்துலையும் கெட்டு போயிருக்கு. தமிழ்நாடு பூராவும் இதே தான் நிலை. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எடுத்து சொன்னால், இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு மந்திரி எல்லார் பேரையும் சொன்னாங்க. இந்த ரமேஷ் ஒரு மந்திரி, அவர் தான் முதல் ஊழல் ஆரம்பித்தவர். அவருக்கு இன்னும் திமிர் இருந்தால், கொழுப்பு இருந்தால், சட்டசபையில் நீங்கள் இங்கே கூட சுதர்சனம் காட்டுகிற போது அவர் ரைட் ஹேண்டை காமிச்சார். இது கேபி சார், இது சங்கர் வலது கையை காமிச்சார். அவன் வலது காமிச்சு கடையை காட்டியே பேசுறதில்லை. சட்டசபையில் எல்லார் மேலேயும் இடது கையை காட்டி பேசுகிறான். அது எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம். இடது கையிலே காட்டி ஒருவன் பேசுகிறான் என்றால் ஆணவத்தின் உச்சியிலே இருக்கிறான் என்று அர்த்தம். வேற எதுனா சொன்னால் வேற மாதிரி ஜாதின்னு சொல்லிவிடுவாங்க. ஆக அந்த ஆதிக்க திமிரோடு அவர் லெஃப்ட் ஹேண்டை காமிச்சு பேசுகிறார். உதயநிதியை பற்றி பேசுகிற போது, தலைவரை பற்றி பேசுகிற போது, திமுக காரை பற்றி நான் அவனை பார்த்து கேட்குறேன், அந்த கையில் இடம் நீ சோறு துன்ற, அந்த கையில் நீ எழுதுற, இந்த கையில் தான் எழுதுற. எவ்வளவு திமிர் இருந்தால், ஆணவம் இருந்தால் சட்டமன்றத்தில் இல்லை இடதுகால சபாநாயகரால் ஜீர்ணிக்க முடியல. மந்திரிங்க பேசுறதே எக்ஸ்பெஞ்ச் பண்ணுறாருன்னா அவ்வளவு கேவலமான பேசுகிறாங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. சபாநாயகரால் தாங்க முடியல. ஒருத்தர் சொல்கிறார், முதலமைச்சர் வருகிற போது உதயநிதி எந்திரிச்சார். ஏன்டா எந்திரிச்சு நிற்கணும்? பண்டிதர் நேரு வந்த போதே பார்லிமெண்ட்டில் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு முறை பார்லிமெண்ட்டில் 1957 பண்டிதர் நேரு அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வருகிற போது ஆர்வத்தின் காரணமாக ஒரு காங்கிரஸ் பெண் உறுப்பினர் எழுந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே பண்டிதர் நேரு சபாநாயகரை பார்த்து அவர் சொல்கிறார், தயவு செய்து இன்ஸ்ட்ரக்ட் மெம்பர்ஸ் ஹவ் டு பிஹேவ், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உறுப்பினர்கள் என்பதற்கு சபாநாயகர் அறிவுறுத்த வேண்டும். யூ ஆர் தி கஸ்டோடியன் ஆஃப் த ஹவுஸ். சட்டமன்றத்தினுடைய கஸ்டோடியன் ஸ்பீக்கர் தான். அவர் வருகிற போது மட்டும்தான் அவையிலே இருக்கிற அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்கணும், இன்க்ளூடிங் தி சீஃப் மினிஸ்டர் ஆர் தி பிரைம் மினிஸ்டர். இதான் இருக்கக்கூடிய நிலை. நாங்களெல்லாம் பார்லிமெண்ட்டில் 6 வருஷம் இருந்தோம். நரேந்திர மோடி வருவார், பின்பக்கமாக தான் வருவார். அவருக்கு அந்த சீஃப் பிரைம் மினிஸ்டர் வர்ற வழி பின்பக்கமாக தான் வரணும். வருகிற போது அந்த லாஸ்ட் ரோல் இருக்கிறவங்க ஆர்வ கோளாறு சரமாக எந்திரிச்சு நிற்பாங்க. அவர் அப்படியே இப்படின்னு சொல்லிவிடுவார். தவிர நாங்கள் யாரும் எந்திரிச்சு நின்றதே கிடையாது. நீனா மோடி வரே பெரிய மோடியா? நீ ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் அறியாமல் செய்த ஒரு தவறால் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து விட்டு அங்கே இருக்கிற பாதி பேரை விட வயசில் சின்னவர்கள்
எந்திரத்திற்கு அதான் மரியாதை தானாக வரணுண்டா, கேட்டு வாங்கிறதுக்கு பேர் மரியாதை கிடையாது. இதை சட்டமன்றத்தில் பேசுகிறார். நல்ல வேலை சபாநாயகர் நல்ல தீர்ப்பு சொல்லிட்டார். இஷ்டப்பட்டால் எந்திரி நிற்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் பாவமா பாரிஸ்டா விருப்பப்பட்டால் நின்றுங்கன்ட்டார். ஆக இனிமேல் இது போல கூத்துக்கள் நிறைய நடக்குது. இன்றைக்கி சட்டமன்றத்தில் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்ட காரணத்தினால் அதற்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. காரணம், இந்த மாணவருடைய பிரச்சனையை தெளிவாக நம்முடைய தனியரசு கூறிவிட்டார். எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது. ஆனால் சம்மதப்பட்ட அவர்களுக்காக வாதாட வேண்டியவர்கள் யாரும் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேள்வி கேட்டார். அதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லணும். காரணம், அவங்கெல்லாம் சோஃபா வாங்கிட்டாங்க. இனிமேல் அவர்களுக்கு வாழ்வு இல்லை. எப்படியாவது அவங்க முளைச்சி தான் ஆகணும். அதை கூட ரொம்ப தெளிவாக சொன்னார். எம்எல்ஏ சம்பளம் ஏற்றது காரணம் தெரியுமா? உண்மையில் இருக்கிறவனை தக்க வச்சுக்கிட்டு பாதி பேர் 107 பேரில் எத்தனை பேர் இருப்பான் போயிடுவான்னு தெரியாது. ஆகவே அரசாங்க பணத்தில் அவர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுப்பதை போல அரசாங்க பணத்தில் அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி அவர்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்கிறார். அவர்களுக்கு ஆதரவு தேடுகின்ற வகையிலே தான். இது தவிர இனிமேல் அதோட குறிப்பிட்டதை போல யாராவது ஒன்று சம்பள உயர்வுன்னு கேட்டாங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறது, தொழிலாளர் பிரச்சனை இருக்கிறது. எந்த பிரச்சனைக்கும் முடிவில்லை. ஆனால் இவ்வளவு அவசரமாக எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து விட்டு நேற்றைய தினம் சட்டசபையில் விஜய் சவால் விடுகிறார். நான் ஏன் பேசலன்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. நான் பேசணுன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் நான் எல்லாருக்கும் வாந்தி பேதி வந்துடுமா? இல்லை இருக்கிறவங்க பூரா தூக்கு மாட்டின்னு செத்துருவானா? இன்னும் அவ்வளோ பெரிய ஆள் 5 நிமிஷம் பேசினேன். ஆகையினால் நான் பேச ஆரம்பித்தால் பேசுறது தானே சட்டமன்றம். அது மட்டும் இல்லை, என் டேபிளில் 3 ஆடிட் ரிப்போர்ட் இருக்குதுன்னு. யாருக்கிட்ட கூப்பிடுறா? ஒரு ஆடிட் ரிப்போர்ட் 2 பேரும் எம்எல்ஏ இருந்தவங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஆடிட் ரிப்போர்ட்டை சபையில் வச்சா சிஏஜி ரிப்போர்ட்டு. சிஏஜி ரிப்போர்ட் என்பது வருஷம் வரவு செலவு கணக்கை பார்த்து ஒவ்வொரு துறையில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்ற பார்த்து இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை சட்டசபையில் முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. முதலமைச்சர் அதை ப்ளைஸ் பண்ணிவிட்டு எடுத்துருவாங்க, ஒப்புதல் வாங்கி. எம்எல்ஏக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்ப்பவர்கள் எதிர்ப்புக்கலாம். இதை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது மூர் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். அந்த மூர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இந்த வித்தை காட்டுறவங்க நிறைய இருப்பாங்க. கீரியும் பாம்பும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வயசு போல இது உனக்கு. ஆமாம், அந்த காலத்து ஆளுங்களுக்கு தான் தெரியும், புத்த ஆளுங்களுக்கு தெரியாது. ஏன்னா மூர் மார்க்கெட்டே தெரியாது. மூர் மார்க்கெட்னு இருக்கும், அங்கே விதை காட்டுவான். விதை காட்டுறவன் என்ன பண்ணுவான்னா, கீரி புள்ளியை ஒரு இதில் வச்சுருவான், பாம்பை ஒரு மூடி வச்சுருவான். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறதெல்லாம் போடணும். மொத்தத்தையும் போட்டு கலெக்ஷன் ஆன உடனே 2 கீரியை எடுத்துன்னு போடுவான், பாம்பு எடுத்துன்னு போடுவான். ஒன்றும் போட்டியே நடக்காது. அதுபோல் மோடி மஸ்தானை போல் முதலமைச்சர் இன்றைக்கு அதை நான் திறப்பேன்னார். நான் இந்த திருவத்தூர் கூட்டத்திலிருந்து சவால் விட்டுட்டு போகிறேன். உனக்கு தைரியம் இருந்தால் வை, அதை பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்து மிரட்டுற? சர்க்காரியா கமிஷனியா எமர்ஜென்சி நேரத்தில் தன்னந்தனியாக இருந்து சந்தித்த தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் என்பதை மறந்துடாத. இன்னைக்காவது டிவி இருக்குது, இன்னைக்காவது பேப்பரில் செய்தி வருது. எமர்ஜென்சி நேரத்தில் எல்லாரையும் ஜெயிலில் வச்சுட்டு சர்க்காரியா கமிஷன் போட்டு பேசுறதும் பத்திரிகையில் வராது, பதில் சொல்றதும் பத்திரிகை வராது. அப்பேற்பட்ட நேரத்தில் தனியாக நின்று கலைஞர் கேட்டார், என் மீது புகார் சொன்னார் அல்லவா எம்ஜிஆர், அவரை நேராக கூண்டுக்கு வர சொல்லி நான் விசாரிக்கிறேன். கோர்ட்டுக்கே வர முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, சேலத்தில் இருக்கிற கண்ணனுக்கு தான் தெரியும் ஓடியவர் எம்ஜிஆரை தவிர திமுக காரன் இல்லை என்பதை இன்னைக்கு இருக்கிற இந்த சின்ன பசங்க தெரிஞ்சுக்கணும்.
இன்னொன்னையும் சொல்கிறேன், 2001 அம்மையார் ஜெயலலிதா வந்தார். இரவோடு இரவாக நள்ளிரவிலே கலைஞரை கைது செய்தார். சென்னையிலே கட்டப்பட்ட 10 பாலங்கள், அந்த பாலங்கள் எல்லாம் ஊழல் செய்து விட்டார் கருணாநிதி என்று சொல்லி கைது செய்தார். இன்னைக்கு வருஷம் ஏறத்தாழ 25 வருஷம் ஆகுது. கேஸ் போட முடியுதா உங்களால்? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கொண்டு போய் அவரை சித்திரவதை பண்ணி ஜெயிலில் வைக்க முடிஞ்சதே தவிர வழக்கு போட முடிஞ்சதா? நிரூபிக்க முடிஞ்சதா? இதையெல்லாம் இன்றைக்கு அதிகாரிகள் விஜய்க்கு சொல்லணும். என்ன பெருசா நீ கைட்டிடுவ வெய்யே? சட்டத்துறையின் சார்பாக அன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலே நாங்கள் சவால் விட்டிருக்கிறோம். இந்த 100 நாளில் விஜய் ஆட்சியில் என்னென்ன ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம். இப்போவே ஒரு 10-15 வந்துடுச்சு. ஊழல் எங்கடா ஆரம்பிச்சிருக்குதுன்னா முதலமைச்சருடைய ஆஃபீஸ்லேருந்தே ஆரம்பிச்சு. அவருக்கு கட்டப்படுகிற அந்த நாமக்கல் மாளிகையில் 10வது மாளிகையில் இவரெல்லாம் ராஜாஜி இருந்தார், காமராஜர் 9 வருஷம் இருந்தார், அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தார், எடப்பாடி இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அத்தனை பேரும் உட்கார்ந்திருந்த அந்த அறை அதிகாரிகளோடு சட்டமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கும். இப்போ நேராக 10 அடுக்கு மாடிக்கு எவனோ ஜோசியம் சொன்னாட்டு போகிறார். அந்த 10 அடுக்கு மாடிக்கு 5 கோடி ரூபாயில் டெண்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே யார் யாருன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆக ஊழல் ஆரம்பித்து விட்டது. இதை நான் சொல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஆக விஜய் அவர்களே, இந்த திருவத்தியூர் கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன், இப்போதான் உனக்கு கேடு காலமே ஆரம்பிச்சிருக்கு. இப்படித்தான் ஜெயலலிதா 1991 ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முறையாக ஊழல் ஆரம்பிச்சதே டான்சி நிலத்தை வாங்கினது தான். 92-91 அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே இவர் எப்படி டெண்டரில் ஊழல் பண்ணியிருக்காரு 2 மாதத்தில், அதே போல் 2 மாதத்தில் தான் டான்சி நிலத்தை வாங்கினாங்க. நான் தான் இந்த வழக்கை முதல்ல போய் போடுவதற்கு முன்பாக அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கினது தப்புன்னு சொன்னேன். அந்த அம்மா வேறு ஒன்றும் உலகமாக தப்பு பண்ணிடல. அந்த அம்மாவே ஒத்துக்குச்சு, வாங்கினேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இவருக்கு இருக்கிற திமிரை போல தான் அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி இருந்தது. காரணம், எதிர்கட்சியில் யாரும் இல்லை, ஒரே ஒரு கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அந்த தைரியத்தில் என்ன சொன்னாங்க அந்த அம்மான்னா, டான்சி நிலத்தை வாங்கினேன், வாங்கினால் என்ன தப்புன்னு மாட்டிக்கிட்டே வாங்க. அதுதான் அந்த அம்மாவை கடைசி வரலும் கொண்டுட்டு போய் முதல் வழக்கே அப்படி தான் ஆரம்பித்திருக்கிறது. நான் சுதர்சனத்துக்கும் மேடையில் இருக்கிற வக்கீல்களுக்கும் சொல்கிறேன், சென்டிமெண்டலாக முதல்ல இவரும் அந்த இடத்துல தான் ஆரம்பித்திருக்கிறார். ஆக கடைசியில் ஜெயலலிதாவுக்கு என்ன வந்ததுன்றதை நான் சொல்ல விரும்பல. அதற்கு அடுத்து இப்போ நீ சொல்கிறல்ல 3 அறிக்கைகள் என் மேஜையில் இருக்கிறது, நான் அவிழ்த்து விட போகிறேன், நீ அவிழ்த்து விடு. அன்னைக்கு சாயந்தரமே சட்டத்துறையின் சார்பாக இந்த 100 நாள் ஆட்சியில் என்னென்ன தவறு நடந்திருக்கிறது. நம்பர் 1, உன்னுடைய அலுவலகத்தில் கட்டடம் கட்டுவதிலே முதல் ஊழல், முதல் டெண்டர் மோசடி, அது 1. 2வது, மதுரை பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோயில் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்றிருக்கிறீர்கள். அந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசாங்கத்தை கேட்கிறேன், சட்டமன்றம் நடக்கிற காரணத்தினால் கேட்கிறேன், அதில் பிரதான குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு, ஏன்னா சிறைக்கெல்லாம் போயிட்டு வர வக்கீலாக இருந்தவர் தான் கண்ணதாசன். அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறவர், சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி அரசாங்கத்திற்குடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஸ்டேட். ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிலினுடைய அவன் ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேருக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. ஆனால் அந்த அதிகாரி திடீரென்று சாகிறான். எப்படி சாகிறான்? அவன் தான் மெயின் விட்னஸ், தி மெயின் விட்னஸ் இன் திஸ் கேஸ்.
எப்படி சாகிறான்? இதை நான் கேட்க மாட்டோமா? நீ அங்கே கட்டு, அவரு நாங்கள் இந்த கட்டு இருக்கிறோம், எந்த கட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இது உலக மகா தப்பு. அது கூட நீ கேஸை போட்டு நடத்தி என்னென்ன சாட்சி என்ன டெண்டர்னா எல்லாருக்கும் சேர்மனாக இருந்தவங்க யாரும் இல்லைங்க. நாங்கள்லாம் சேர்மனாக இருந்தபோதாவது எங்களுக்கு அதிகாரம் இருந்தது. டெண்டரில் இன்னும் அதிகாரிகள் அமைச்சரோ மற்றவரோ ஒன்றும் செய்ய முடியாது, எந்த அதிகாரம் கிடையாது. எல்லா டெண்டர் கூப்பிட்றதுலேருந்து டிஸ்போஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதிகாரி தான். சும்மா படிக்கிறதுக்கு வேணா வேறு மாதிரி இருக்குமே தவிர எந்த மந்திரிக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ரோடு போடுறோன்னு வச்சுங்க, இந்த ரோடை முதல்ல ஜேஇ பார்ப்பார், அதுக்கப்புறம் இ பார்ப்பார், அதுக்கப்புறம் ஏசி பார்த்து தான் செக்கை பாஸ் பண்ணி செக்கு கொடுப்பார். இது கவுன்சிலருக்கும் மண்டல தலைவருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. இது கூட தெரியாமல் இன்றைக்கு ஆட்சி நடத்துகிற இவர்கள் எங்களை பார்த்து குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் இதுக்கு 1 2 3வது 6 கஸ்டோடியன் டெத்து, லாக்அப் டெத்து 6, அதை மொத்தத்தையும் சேகரித்து வச்சிருக்கிறோம். இதே போல ஒவ்வொரு இடத்துல நடந்திருக்கிற ஊழல் அண்ணாமலை வேறு சொல்லியிருக்கிறார், எங்கெங்கே கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க. சும்மா மேலே ஏமாத்துறாங்களே. நான் கேட்குறேன், உன் கட்சியில் எத்தனை பேர் பணம் கொடுத்து சீட்டு வாங்கினான்ற பட்டியல் என்கிட்ட இருக்குது. அரசாங்கத்துக்கு வக்கீல் போட்டாங்கல்ல, அந்த அரசாங்க வக்கீலில் யார் யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறீங்கன்னு கண்ணதாசன், இந்த கண்ணதாசன் இல்லை, இன்னொரு கண்ணதாசன் அவங்க கட்சியை சார்ந்தவர் எங்கிட்ட பட்டியலே கொடுத்துருக்குறாரு. நான் சட்டத்தறி கொடுத்துருக்குறேன். யார் யார் எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க, யார் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, யாருடைய ரெக்கமெண்டேஷன் என்பதையெல்லாம் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் இந்த கட்டை வருங்க, நாங்கள் இந்த கட்டை வைக்கோம். ஆக திமுக காரங்கிட்ட மோதி வென்றதா சரித்திரம் இல்லை என்பதை விஜய் புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட மிரட்டுற, யாரை பூச்சாண்டி காட்டுற? இப்போ தனியரசுக்கு வந்த கோபமே என்ன காரணம்? சைலண்ட்டாக அவர் இருந்தவர் தான். நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், நான் இன்றைக்கி பேசின பேச்சு மாதிரி இல்லை. இதுதான் திமுக கட்சிக்கு சோதனை வந்தான்னா ஊமை கூட பேச ஆரம்பித்து விடுவான் என்பதை மறந்து விடாது. என்ன சாதித்தாய்? இந்த 100 நாள் என்ன பண்ண? தமிழ்நாட்டுக்கே சம்மதம் இல்லாதவனுக்கெல்லாம் பதவி. கர்நாடகத்தில் 3 பேரை சுடுறாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த 3 பேரை சுடுறான், கர்நாடகத்தை சார்ந்தவனுக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கார். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு பிரதிநிதி டெல்லியில். அது மட்டும் இல்லை, இதை விட மிகப்பெரிய ஊழல் ஒன்று, 11 மதுபான கடைகள் கம்பெனிங்க, இந்த பிராண்டி விஸ்கிலாம் தயார் பண்ணுறாங்க பாருங்க. இந்த கம்பெனி 11 கம்பெனிக்கு ஏற்கனவே அந்த கம்பெனிலாம் சப்ளை பண்ணக்கூடாது, காரணம் அதில் ஏதோ மிக்சிங் இருக்குதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற அந்த ஊழலில் இந்த கம்பெனிலாம் சம்மந்தப்பட்டிருக்குது. அந்த கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தடை போடுது விஜய் அரசு. 24 மணி நேரத்தில் கேன்சல் பண்ணிவிட்டு அதே கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணால் நாங்கள் வெளியில் வைக்க மாட்டோம், கேள்வி கேட்போம்ல. ஆக துட்டு கொடுத்து சூன்யம் வச்சுக்காது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வருகிற தகவலாம் நாங்கள் சேமித்து சட்டத்துறை, அதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்று நடைபெற்ற இந்த வழக்கறிஞருடைய கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்லிட்டார். ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நடைபெற்றது. ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கக்கூடிய தவறுகளை சட்டத்துறையின் சார்பாக சேகரித்து வழக்கு போட்டு இவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு சட்டத்துறை தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் கழகத் தோழர்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன், இது ஒன்றும் டெம்பரரி ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டு தான். இது ரொம்ப நாளுக்கு வண்டி ஓடாது. இன்றைக்கே அவருடைய சாயம் வெளுத்து போச்சு. சட்டசபையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 553 தான் இருக்கணும்னு தீர்மானம் போட்டார். இங்கே மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் அனைத்து தென் மாநில முதலமைச்சர் கூட்டம்லாம் நடக்குது. அமித்ஷா இவரும் தனியாக பேசினாங்க, சீஃப் மினிஸ்டரும் வெளியே வந்த உடனே பேசிட்டார்.
திமுக என்ன சொல்லிச்சோ ஃபேர் டீலிமிட்டேஷன் அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். அப்போ சட்டசபையில் போட்ட தீர்மானம் என்னாச்சு? ஏண்டா ஒரு மீட்டிங்கில் பார்த்த உடனே நீ கழிஞ்சிக்கிட்டேன்னா இவரை நம்பி போன கதி என்ன ஆகுறது? இதில் வேற ராகுல் காந்தி தமிழ்நாட்டிலே யாராவது டீலிமிட்டேஷனை ஏற்றுக்கிட்டா அவங்க எட்டப்பனுக்கு சமம்னார். இப்போ முதல்ல அப்புறவரே இவர் தான் இருக்கார். இவர் எட்டப்பனா அவர் எட்டப்பனா என்பதை சொர்ண உள்ள காங்கிரஸ்காரன் சொல்லணும். காங்கிரஸ்காரர் ஒரு மந்திரி என்ன பார்த்து சொல்கிறார், எனக்கு வயசாகி போச்சா ஆகினால நான் உளறேன்னா. இன்னொரு மந்திரி வந்து 2 மந்திரி அந்த காலத்தில் சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசன் எங்கள் கட்சியில் இருந்தார், பழைய ஆளுநர்கள்லாம் தெரியும். அவர் தான் சொல்வார், காங்கிரஸில் 2 வகையான காங்கிரஸ் உண்டான், ஒன்று பக்கா காங்கிரஸ், இன்னொன்று சொக்கா காங்கிரஸ். அதாவது பக்கா காங்கிரஸ்காரன்லாம் சுதந்திரத்துக்கு போடலாங்க, சொக்கா காங்கிரஸ்காரன்லாம் இப்போ பதவி இருக்கிறவன் சொன்னார். அதுபோல் இன்றைக்கு விவரம் தெரியாமல் விஸ்வநாதன் ஒரு அமைச்சரும், அதே போல் என்னது ராஜேஷ்குமார் எனக்கு பதில் சொல்கிறாங்க. பக்தோச்சலம் என்ன சொன்னார், காமராஜர் என்ன சொன்னார் என்பதையெல்லாம் தெரியாமல் என்னை பற்றி பேசுகிறார்கள். அவரெல்லாம் அது யாருன்னா 2 பேருமே பக்கா காங்கிரஸ் கிடையாது. அவர் வந்து விசிகேலேருந்து காங்கிரஸ் போனவர் விஸ்வநாதன், ராஜேஷ் வெவ்வேறு கட்சியிலேருந்து போனவர். சத்தியமூர்த்தி பவனில் பக்கா காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, 2-3 பேர். அவர்களையாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக விஜய் எப்படியாவது காங்கிரஸ்காரர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கிருஷ்ணசாமின்னு ஒருத்தருக்கு தகைசால் தமிழர் பட்டம் கொடுத்துருக்கிறார். இங்கே தான் இது வந்து எல்லோரும் அரசியல் தெளிவுள்ளவர்கள் இருக்கிற ஏரியான்றதுக்காக கேட்குறேன். நாங்கள் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். கலைஞர் தளபதி அவர்கள் யார் யாருக்கு தகைசால் தமிழர் பட்டம் கொடுத்தார் தெரியுமா? முதல்ல சங்கரையா, 101 வயது வாழ்ந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர். 2வது நல்லக்கண்ணு, ஏறத்தாழ 100 வயது வாழ்ந்தவர். 3வது நம்முடைய தாய் கழகம் திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி, 93 வயது. 4வது குமரி அனந்தன். 5வது காதர் மொய்தீன். இந்த முறை தளபதி முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்த வரிசையில் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள். தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த தகைசால் தமிழர் பட்டம் ராமதாஸுக்குத்தான் கொடுத்திருப்பாரே தவிர வேறு யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டார். இவர் யாரோ ஒருத்தர் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா அவங்க பொண்ணு அங்கே எம்எல்ஏ. ஆக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மோட்டிவோட ஒரு லாபகரமான நோக்கத்தோடு தான் இந்த ஆட்சி செயல்படுகிறதே தவிர திமுக தளபதி நினைச்சிருந்தா எங்கள் கட்சி இல்லை துரைமுருகன் கொடுத்துருந்தா இந்த தகைசால் பட்டனை கீழே விழுந்துருமா? அவருக்கு 87 வயசாகுது. ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கொடுத்தார். இந்த வருஷம் தலைவர் போன வருஷமே சொன்னார், அடுத்த வருஷம் டாக்டர் ஐயாவுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் பாவம் அவர் கொடுத்து வைக்கல தளபதி கையால் வாங்குவதற்கு. ஆகவே இந்த ஆட்சி என்பது ரொம்ப நாளைக்கு இருக்காது. நான் கழகத்தோழர்களெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், யாரும் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. தனியரசு சொன்னது மாதிரி எல்லா களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. உள்ளாட்சி தேர்தல் மிக விரைவிலே வருதோ வரலையோ அந்த தேர்தலை நம்மளே நடத்தினாலும் நம்ம தான் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். ஒவ்வொருவரும் களத்தில் இறங்குங்கள், சிறப்பாக பணியாற்றுங்கள். மக்கள் வந்து இப்போ எப்படி இருக்காங்கன்னா மது கிண்ணத்தில் விழுந்த வண்டு இப்போ தான் வெளியில் வந்துருக்கு. தெளிவாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாங்க. இப்போ சுதர்சன் சொன்னது போல் அவருக்கு தான் எம்எல்ஏ நினச்சி ஃபோன் பண்ணி செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. மறந்துடுவாங்களா அந்த திருவொற்றியூர் மக்கள்? இந்த போதும் இந்த மெட்ரோ ரயில் யார் காரணம்? கேபிபி சாமின்னு ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் இந்த மெட்ரோ ரயில் வந்திருக்குமா? மெட்ரோ ரயில் சன்னியோடு நின்றுடுச்சு. அதை போராடி தலைவர்கிட்ட கெஞ்சி வாதாடி திருவொற்றியூரிலிருந்து மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தனுடைய விளைவு. அப்போ கூட தலைவர் அந்த திருவொற்றியூர் ரயில் வழியாக பார்க்க சர்வே எடுக்கும்போது எத்தனை கடைகள் எத்தனை இப்படியே மேலேயே கொண்டுட்டு போனால் ஊரே கடையே போயிடும் சூழ்நிலை இருந்தபோது அப்போ கேபிபி சாமி அவர்கள் அமைச்சராக இருந்தார். கூப்பிட்டு பேசி தீர்வு பண்ணி
அது அண்டர் கிரவுண்டை கொண்டு போய் வச்சு வியாபாரிகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் இன்றைக்கு திருவொற்றியூரில் விம்கோவில் ஏறி உட்காந்தா அறிவாலயத்துக்கு நாங்கள் ஆலந்தூர்லேருந்து வரதுக்கு முன்னாடி வந்து சேர்றாங்க. இந்த சாதனையை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக என்பதை எந்த பொதுமக்களால் மறந்துடுவானோ இப்போ தான் நினச்சி பார்க்குறான். ட்ரெயினில் போகும்போது நினச்சி பார்க்குறான், பஸ்ஸில் போகும்போது எண்ணி பார்க்குறான், காலை சிற்றுணவு சாப்பிடும்போது எண்ணி பார்க்குறான். ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இது நிச்சயமாக திரும்பும். அப்படி திரும்புகிற நேரத்தில் மீண்டும் நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வருவார். உறுதியோடு உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.